ஹல்லேலூயா. செய்திக்காக யாராவது ஒரு ஜெபம் செய்யும். என்னை அதிகமாய் நேசிக்கிறேன் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காய் ஆண்டவரே உம் பாதத்துல வந்து அமர கிருபை ஆமென். செய்து ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எத்தனை பேர் மடிந்து போன நேரத்தில் ஆண்டவரே உன் சமூகத்துல வந்து உயிர்ப்பினாலே நாங்கள் கொண்டாட ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காய் உமக்கு நாங்கள் நன்றி ஆமென். செலுத்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு மனதாய் கூடி ஆண்டவரே உம்மை தொழுது கொள்ள வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆகாரத்தை நீர் எங்களுக்கு தந்தது போல எங்கள் ஆத்மாவுக்கு உம்முடைய மன்னாவை எங்களுக்கு நீர் தரப்போகிறதற்காக உமக்கு நன்றி. இந்த வார்த்தைகள் எங்கள் உள்ளத்துக்கும் ஆண்டவரே எங்களுக்கு அப்பா தகப்பனே இது ஊருடுருவி சென்று ஆண்டவரே சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தரும்படியாய் உண்மையில் இன்னும் விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படியா இந்த வார்த்தைகள் ஒவ்வொரு உள்ளத்திலும் ஆண்டவரே நீர் பேசும்படியாக ஒப்புக் கொடுக்கிறேன். உழைகளை மறைத்து நீர் வெளிப்படும்படியாக ஒப்புக் கொடுத்து செபிக்கிறேன் ராஜா. ஆண்டவரை நீரை பொருட்படுத்தி இந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்க. எங்களை ஆசீர்வதிங்க. எங்களுக்கு ஆண்டவரை தரும்போகிற மன்னாவுக்காய் உமக்கு மறுபடியும் கோடி ஸ்தோத்திரம். இந்த நேரத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பொருட்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கைகளை தட்டி தேவ நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த நாளை நினைவு கூர்ந்து, ஆமென். இதனாலதான் அவர் உயிர் தெழுந்தார் யாருக்கும் தெரியாது. அதை நினைவு கூர்ந்து, ஆமென், இந்த நாளிலே அவரை நாம துதிக்கிறோம், நம்ம ஆராதிக்கிறோம், தேவ நாமத்தை நாம் மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகவே இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்க போற ஒரு செய்தி உயிர் தேர்தலை குறித்து தான் நான் பேச போகிறேன். ஆமென். ரொம்ப பெருசா போகும், நிறைய ரெஃபரன்ஸ் கொடுக்கிறேன். ஆமென். சில ரெஃபரன்ஸ் உங்களுக்கு ஹோம்வொர்க்கா நான் கொடுக்கிறேன். ஆமென். அடுத்த வாரம் நீங்க கொண்டு வந்து கொடுக்கணும். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆகவே இந்த உலகத்துல எல்லா கல்லறைகளும் மூடப்பட்டு இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய குடும்பத்துல அநேக பரிசுத்தவான்கள், அநேக தீர்க்கதரிசிகள், அநேக பிரஜாதி மதத்தாருடைய கடலெல்லாம் கல்லறைகள் எல்லாம் அடைக்கப்பட்டு இருக்கிறது. ஆமென். இந்த உலகிலே ஒரே ஒரு கல்லறை மாத்திரம் திறந்து இருக்கிறது. ஆமென். காரணம் அவர் உயிர் தெழுந்து விட்டார். கையில தட்டி தேவ நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஆகவே ஏசாயா, அதாவது பழைய ஏற்பாட்டுல அநேக காரியங்களை சம்பவிக்கிற புதிய ஏற்பாட்டில் வெளிப்படையாய் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். அதாவது பழைய ஏற்பாட்டில் ஆண்டுடைய பிறப்பை குறித்து பேசப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் ஆண்டுடைய பாடுகளை குறித்து கர்த்தர் பேசியிருக்கிறார். ஆமென். ஏன் பழைய ஏற்பாட்டில் அன்னைக்கு வாசகர் சக்கரியா 9ஆம் அதிகாரத்துல இந்த மாதிரி ராஜா கழுத மேல வருவா. அதே போல கர்த்தர் அடிக்கப்படுவார், நொறுக்கப்படுவார், நமக்காக ரத்தத்தை சிந்துவார். ஆமென். ஆனால் ஜீவனை விட்டவர் ஜீவனை அவர் வெற்றி பெறுவார் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 25ஆம் அதிகாரம், ஐசாயா 25 verse 8 and 9. அதாவது அவர் மரணத்தை எப்படி ஜெயமாய் கொள்வார் என்பதை வேதத்தின் மூலமாய் கர்த்தர் வெளிப்படுத்த இருக்கிறார். ஆமென். ஒரு வயிற்றில கன்னிமரி வயிற்றில பிறப்பார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். ஆமென். அல்லேலூயா. அந்த உலகத்தில் அவர் அநேக ஜனங்கள் மீட்பதற்காகவும் ரட்சிப்பதற்காகவும் சுகம் தருவதற்காகவும் அநேக அசுத்தாவின் கிரியிலிருந்து விடுதலை கொடுக்கும்படிக்காக இந்த உலகத்திற்கு வருவார். ஆமென். நமக்காக அவர் அடிக்கப்படுவார். ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் அடிக்கப்படுவார், நொறுக்கப்படுவார். நம்ம பாவங்கள் நிமித்தம், அக்கிரம நிமித்தம் அவர் சிலுவையில் அறையப்படுவார். நமக்காக ரத்தத்தை அவர் சிந்துவார் என்றெல்லாம் நாம் பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்கிறோம். அதை புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் நிறைவேற்றினார். ஆமென். அதே போல இந்த நாளில் இந்த வார்த்தை குறித்து பழைய ஏற்பாட்டில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஏசாயா 25ஆம் அதிகாரம், ஐசாயா 25 verse 8 and 9 வாசிங்க. அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். அடுத்தது, அக்காலத்தில் இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் களி கூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும். ஆமென். உலகத்துல மரணத்தை ஜெயித்தவர் உன்னையும் என்னையும் உண்டாக்கின கர்த்தராகிய தேவன் ஒருவர் தான்.
அவர் அடிப்பதற்கு முன்பதாக, அவர் மரிப்பதற்கு முன்பதாக, 700 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஏசாயா தீர்க்கதரிசனமாய் சொல்லப்பட்ட வார்த்தை, அவர் மரணத்தை ஜெயமாய் விளங்குவார். கைகளை தட்டி தேவன் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன அருமையா சொல்றார், அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலிருந்து கண்ணீரை துடைத்து தம ஜனத்தின் நிந்தை பூமி இராதபடி முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். ஆமென். இந்த உலகத்துல வருவார், ஒருவர் வருவார், அவர் என்னெல்லாம் செய்வார் என்பதை குறித்து பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் நிறைவேற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா. மத்தேயு 28ஆம் அதிகாரம், மத்தேயு 28ஆம் அதிகாரம் நானே வாசிக்கிறேன். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 1-6 உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது, ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதல் நாள் விழுந்து வருகையில் மகதலேன் மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறைக்கு பார்க்க வந்தார்கள். ஆமென். என்ன பார்க்கணும்னு சொல்லி இருக்கிறேன், அதை விட்டுடுங்க. யாருன்னா ஒருத்தர் 2 பேர் படி. இறந்த பிறகு கல்லறை போறோமா இல்லையா? நம்ம எல்லாம் போறோமா இல்லையா? எப்போ போறோம்? ஒரு 3ஆவது நாள் போறோமா இல்லையா? இந்த உலகத்துல உயிரோடு இருக்கும் போது உன் புருஷனுக்கு நீங்க எது கொடுக்கலையோ, ஆனா அன்னைக்கு மாத்திரம் எடுத்து போய் வச்சுன்னு இருப்பாங்க கல்லறையில. அது யூதருடைய பாரம்பரியம். அது அப்படியே எல்லா ஜாதிக்கும் வந்துச்சு. வெள்ளிக்கிழமை இறந்தாரு, ஞாயிற்றுக்கிழமை போறாங்க. மகதலேன் மரியாளும் யாரு? ஓய்வு நாள் முடிந்து கல்லறையிட்ட போறாங்க, கல்லறையிட்ட போறாங்க. நம்ம எப்படி செய்யறோம் அதே தான் அந்த நாட்கள்ல நடந்தது. மரித்த பிறகு 2 நாள் பொறுத்து அவங்க கல்லறைக்கு போவாங்க, எல்லாம் போவாங்க இல்லையா? வீட்டுல எல்லாம் போவாங்க. அங்க போய் அவர் என்னன்னா சாப்பிடாத போயிட்டாரு, போகும்போது எதை கேட்டாரு, குடும்பம் கொடுக்காம போனா அப்ப போய் அங்க வச்சுட்டு ஆமென் திரும்ப அப்படியே வந்துடுறாங்களா? அவங்கள ஒரு டவல் போட்டு உட்காந்து சாப்பிட்டு வந்துடுவாங்க. இதே தான் அந்த நாட்கள் நடந்தது. ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதல் நாள் விடிந்து வரையிலே மகதலேன் மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறைக்கு பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிர்ந்தபடி கர்த்தருடைய தூதுவன் வானத்தில் இருக்கிற வந்து வாசலில் நின்று கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அவனுடைய ரூபம் மின்னல் போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மழையைப் போலவும் வெண்மையா இருந்தது. காவலர்கள் அவனுக்கு பயந்திருந்தனால் திடுக்கிட்டு செத்தவனை போல நானார்கள். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசு தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். ஆமென். அன்னைக்கு போறாங்க, காலையில போறாங்க. யார் போறாங்க? 2 பேர் போறாங்க. யாரு? மகதலேன் மரியாளும் அந்த இடத்துக்கு போறாங்க. இந்த வசனம் 4 சுவிசேஷத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது. ஒன்று மத்தேயு 28ஆம் அதிகாரம் 1-6. இரண்டாவது மார்க் எழுதின காஸ்பல் 16ஆம் அதிகாரம் 1-6. லூக்கா 24ஆம் அதிகாரம் 1-7. ஆமென். ஜான் சாப்டர் 20 verse 1-8. ஏதிங்கம்மா அனிதா? நான் கேட்கிறேன், நான் கேட்கிறேன். நான் என்ன சொன்னப்ப சொல்லணும்னு நினைக்கிறேன். டீச்சர்ல சொல்லுவாங்க. நான் டீச்சர் இல்ல, உஷார எடுத்து வைக்கணும். 5 பெண் வைக்கணும். ஸ்கூலுக்கு போகும்போது 4-5 நோட்டு வச்சுக்கணும், 4-5 பெண்ணை வச்சுக்கணும். ஏன்னா நாங்கெல்லாம், நீங்க நாளைக்கெல்லாம் நீங்க ஊழியம் செய்யறவங்க. நீங்கெல்லாம் ஊழியத்துக்கு செய்யணுமா செய்யக்கூடாதா? அப்ப நீங்க என்ன பண்ணணும் சொல்ல? என்ன பண்ணணும்? நீங்க ஏதோ நோட் எடுத்து வச்சுக்கணும், பக்கத்துல ஒரு நோட்டு வச்சுக்கணும். அடுத்த மாசம் வரும்போது பைபிள்ல ஒரு நோட்டு. பத்தியா தெரியும், என்னை பத்தி தெரியும் அவங்களுக்கு. நோட்டு 4-5 நோட்டு எடுத்து வந்துக்கிறேன், புக்கே எடுத்து வந்துக்கிறேன். 4 சுவிசேஷத்துல தேவனுடைய கல்லறை குறித்து, தூதனை குறித்து, உயிர் தெழுந்தார் குறித்து 4 சுவிசேஷத்துல காஸ்பல்ல சொல்லப்பட்டிருக்கிறது. 1 மத்தேயு 28ஆம் அதிகாரம், Matthew chapter 1-6. Second Mark 16ஆம் அதிகாரம்
1 6. லூக்கா 24 1 7. John chapter 20 verse 1 to 8. Hallelujah. அப்ப இந்த 4 சுவிசேஷத்தை நீங்க பார்க்கும் பொழுது இதை குறித்து கர்த்தர் நம்மோடு கூட பேசுறார். கல்லறைக்கு வந்தாங்க, தேவதூதன் அங்க இருந்தாங்க, மார்த்தாள் மரியாள் வந்தாங்க. நீங்க பயப்படாதீங்க, நீங்க எதுக்கு வந்தீங்கன்னு எனக்கு தெரியும், நீங்க யாரை தேடுறீங்க, அவர் இப்ப இங்க இல்ல, உயிர் தெழுந்து விட்டார். யார் சொன்னது? தேவதூதர்கள். அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. லூக்கா 24 அதிகாரம் 5 6 7 உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது, லூக் சாப்டர் 24 verse 5 and 6. யாராவது ஒருத்தர் வாசிங்க. அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலையை கவிழ்த்து தரையை நோக்கி அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி உயிரோடு இருந்தவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, உயிர்த்தெழுந்தார். மனிதகுமாரன் பாவிகளான மனுஷர்கள் கையில் ஒப்பு கொடுக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் 3ஆம் நாளில் எழுந்திருக்கவும் வேண்டும் என்பதற்காக அவர் கலிலேயாவில் இருந்த காலத்தில் உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள். பாருங்க, ஆண்டவர் ஏற்கனவே பிரீச் பண்ணி இருக்கிறார். என்னது? லூக்கா 24 அதிகாரம் 5வது வசனம். அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேர் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் மரிக்கல, உயிரோடு இருக்கிறார். இது ஏற்கனவே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு தெரியவில்லையா? இந்த உலகத்துல அவர் வெறும் பாவிகளை ரட்சிக்க, பிசாசிகளை ஓட்டாதெல்லாம் செய்யல. வரப்போற நாட்களில நான் என்ன ஆவேன் என்பதை குறித்து வேதத்தின் மூலமா கர்த்தர் வெளிப்படுத்தினார். ஆமென், அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. அதாவது 7வது வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷர் கையில் ஒப்பு கொடுக்கப்படவும். ஒப்பு கொடுத்தாங்களா இல்லையா? வாசிங்க அந்த வசனத்தை, 7வது வசனத்தை வாசிங்க. மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷர் கையில் ஒப்பு கொடுக்கப்படவும் பாருங்க, காஸ்பெல்ல முடிச்சார் பாருங்க, ஆண்டவர் முடிச்சார் பாருங்க, சொல்றார் பாரு, தேவதூதன் சொல்றான். ஆண்டவர் சொன்னார் இந்த உலகத்துல ஊழியம் செய்யும் போது, 3 வருஷம் ஊழியம் செய்யும் இந்த வார்த்தை சொல்லி இருக்கிறார். நீங்க செத்து போன ஆளை தேடுறீங்களா, உயிர் தேர்ந்த ஆளை தேடுறீங்களான்னு கேட்கிறாரு தேவதூதன். ஆமென். உலகத்துல ஆண்டவர் பேசினே தான் வந்தார். அவர் மரணத்தை குறித்து பேசினார், அவர் பாடுகளை குறித்து பேசினார், உயிர் தேர்ந்த குறித்து பேசுறார். பாருங்க, சொன்னத தேவதூதன் சொல்றான். மனுஷகுமாரன் பாவியான மனுஷர் கையில் ஒப்பு கொடுக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. 3ஆம் நாளில் உயிர் தெழுவார் என்பதை ஏற்கனவே சொல்லி இருக்கிறார். மரித்து போன ஆளை நீ பார்க்க வந்திருக்கிற, அவர் ஏற்கனவே உயிர் தெழுந்து விட்டார் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 9ஆம் அதிகாரம் 44வது வசனம் ரெஃபரன்ஸ் கொடுக்கிறேன் நான் உங்களுக்கு. லூக்கா சாப்டர் 9 verse 44 வாசிங்க. அவருக்கு பின்னாக வந்து நீங்கள் இந்த வார்த்தைகளை கவனமாய் கேளுங்கள். லூக்கா 9ஆம் அதிகாரம் 44வது வசனம். வார்த்தைகளை கவனமாய் கேளுங்கள். மனுஷகுமாரன் மனுஷர் கையில் ஒப்பு கொடுக்கப்பட போகிறார் என்றார். சொல்லியிருக்கிறார் இல்லையா? நான் பாடுபடுவேன் சொல்லியிருக்கிறார் இல்லையா? நான் அடிக்கப்படுவேன் சொல்லியிருக்கிறார் இல்லையா? ஆமென் சொன்னாரா இல்லையா? அது மறுபடியும் ரிமெம்பர் பண்றாரு கர்த்தர். வாசிங்க அந்த வசனத்தை 44. நீங்கள் இந்த வார்த்தைகளை கவனமாய் கேளுங்கள். மனுஷகுமாரன் மனுஷர் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டு போகிறார். அப்படின்னா நான் ஏற்கனவே சிலர் அறையப்பட வேண்டும் என்பதை ஆமென்
மனுஷன் கையில கர்த்தர் ஒப்பு கொடுத்திருக்கிறார். அதே வசனத்தில் லூக்கா 18ஆம் அதிகாரம் 31வது வசனம், லூக் சாப்டர் 80 verse 31 வாசிங்க. வேதம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பின்பு அவர் 12 வரையும் தம்மிடத்தில் அழைத்து இதோ எருசலேமுக்கும் போகிறோம், மனுஷகுமாரனை குறித்து தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்டவைகள் எல்லாம் நிறைவேறும். அதாவது என்ன சொன்னார் இல்லையா? என்ன சொன்னாரு? ஏசாயா 25ஆம் அதிகாரத்தில் என்ன சொன்னாரு? 8:9 என்ன சொன்னாரு? மரணத்தை ஜெயமாய் கர்த்தர் விளங்குவா. இது ஏற்கனவே தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்ட வார்த்தை. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. யாரை தேட வந்திருக்கிறீங்க நீங்க? அவர் இல்ல, அவர் உயிர் தெழுந்து விட்டார் என்று வேதத்தின் மூலமா கர்த்தர் நமக்கு அவர் வெளிப்படுத்தினார். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. மத்தேயு 28ஆம் அதிகாரம் 11 இருந்து 15 உள்ள வசனங்களை வாசிப்பதை கேளுங்க. லூக் சாப்டர் 28 verse 11 to 15 வாசிங்க. வெறும் வசனத்தை மாத்திரம். அவர்கள் போகையில் காவல் சேவகரில் சிலர் நகரத்துக்குள்ளே வந்து நடந்த யாவற்றையும் பிரதான ஆசாரியருக்கு அறிவித்தார்கள். இவர்கள் மூப்பரோடு கூடி வந்து ஆலோசனை பண்ணி சேவகருக்கு வேண்டிய பணத்தை கொடுத்து பாருங்க. அங்க இவ்வளவு வார்த்தைகளை சொன்ன தேவன் கூட அந்த ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்திருந்தார்கள். ஆகவே மத்தேயு 28ஆம் அதிகாரத்துல அடக்கப்பட்ட இயேசுவை குறித்து அவர் என்ன சொல்றார் பாருங்க. வாசிங்க அந்த வசனத்தை. அவர்கள் போகையில் காவல் சேவகரில் சிலர் நகரத்துக்குள்ளே வந்து நடந்த யாவற்றையும் பிரதான ஆசாரியருக்கு அறிவித்தார். நடந்த யாவற்றையும் என்ன? உயிர் தெழுந்து விட்டார். அதான் சொல்லியிருப்பாங்க. கர்த்தர் உயிர் தெழுந்து விட்டார். அவருடைய உடல் அடக்கம் பண்ண இடத்துல இல்ல. இது சொல்ல வந்திருக்கிறாங்க. அங்கிருந்து வந்திருக்கிறாங்க. அடக்கம் பண்ணப்பட்ட இடத்துல இருந்து நகரத்துக்குள்ள வராங்க. வாசிங்க. அங்கிருந்த இவர்கள் மூப்பரோடு கூட வந்து ஆலோசனை பண்ணி சேவகருக்கு வேண்டிய பணத்தை கொடுத்து நாங்கள் நித்திரை பண்ணுகையில் பாருங்க. ஆண்டவர் சொன்னாருன்னா மரணத்தை ஜெயமா விளங்குவேன். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க? அவர் உயிர் தெழல. அந்த சேவகர்கள் வந்து சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? அவர் போகையில் காவல் சேவகர்கள் சில நகரத்துக்குள்ள வந்து நடந்த யாவற்றையும் பிரதான ஆசாரியருக்கு அறிவித்தார்கள். இவர்கள் மூப்பரோடு கூடி வந்து ஆலோசனை பண்ணி சேவகருக்கு வேண்டிய பணத்தை கொடுத்து நாங்கள் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சீஷர்கள் ராத்திரியில வந்து அவனை களவாய் கொண்டு போய் விட்டார் என்று சொல்லுங்க. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிங்க. இதோ தேசாதிபதியாகிய கேள்வியினால் நாங்கள் அவரை சமாதானப்படுத்தி உங்களை தப்புவிப்போம் என்றார்கள். அவர்கள் பணத்தை வாங்கிக் கொண்டு தங்களுக்கு போதிக்கப்பட்டபடியே செய்தார்கள். பாருங்க. அவர் உயிர் தெரியல. கல்லில் அடக்கம் பண்ண உடனே அங்கிருந்து யாரும் அவங்களை தூக்கி போயிட்டாங்க. இயேசு கிறிஸ்துவ கல்லில் தூக்கி போயிட்டாங்க. ஆமென். அல்லேலூயா. ஆனா ஏசாயா சொல்றாரு, மரணத்தை ஜெயமாய் விழுங்குவா. அவர் வாழ்க்கையில மரணமே இல்லை. அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், அடக்கம் பண்ணப்பட்டார். ஆமென். அல்லேலூயா. அந்த தேவதூதர் என்ன சொன்னாங்க? மார்த்தாவுக்கும் மரியாளுக்கும் பயப்படாதிருங்கள். நீங்க யாரை தேடி வந்தீங்க எனக்கு தெரியும். அவரை குறித்து தீர்க்கதரிசனமாய் சொல்லப்பட்ட வார்த்தை நீங்க விசுவாசிக்கலையா? அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர் தெழுந்து விட்டார். அல்லேலூயா. ஆனா இங்க என்ன சொல்றாங்க? கூட இருந்த சேவகர்கள் சொல்றாங்க, நாங்க நல்லா தூங்கிட்டு இருந்தோம், அவர் அடக்கம் பண்ணிட்டாங்க. கவர்மெண்ட் சீல் போட்டு இருந்தாங்க ரோமர் அரசாங்கம். ஆனா நல்லா நாங்க தூங்கிட்டு இருக்கும் போது யாருக்கோ காசு கொடுத்து அந்த கல்ல இருக்கிற இயேசுவை தூக்கின்னு போயிட்டு எங்கே ஒழிச்சிட்டாங்க. இதுதான் சொல்லுது. அடுத்த அவர்கள் பணத்தை வாங்கிக் கொண்டு தங்களுக்கு போதிக்கப்பட்டபடியே செய்தார்கள். இந்த பேச்சு யூதருக்குள்ளே இந்நாள் வரைக்கும் பிரசித்தமா இருக்கிறது. அவர் இன்னும் வரல, அவர் மரிக்கல.
அவர் உயிர்த்தெழல. இன்னி மட்டும் பேசுறாங்க. அதான் ஆண்டவர் சொன்னாரு, என்னை குத்தின கண்கள் என்னை காணும். யார் தெரியுமா அது? யூதர்கள். நம்ம தான் இல்ல, நம்ம காணாமல் விசுவாசிக்கிற மக்கள் பாக்கியவான்கள். கையில தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. 2026 ஆண்டுகளுக்கு முன்பதாக கர்த்தர் இந்த உலகத்தில் நம்ம பார்த்தோமா? காணாமல் விசுவாசிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்ட. இன்னொரு வார்த்தை அதுக்கு, பாக்கியவான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆண்டவர் இருந்தார். அநேக பழைய தீர்க்க தரிசன வார்த்தைகள் எல்லாம் இந்த யூதர் நகலுக்கெல்லாம் தெரியும். ஆமென். அந்த இருந்த அந்த சேவகர்களெல்லாம் தெரியும். அவன் என்ன சொன்னா, இல்ல இல்ல இரவுல அவங்க அடக்கம் பண்ணாங்க, சீல் போட்டாங்க, நாம் கொஞ்சம் தூங்கிட்டோம், அதனால காசை கொடுத்துட்டு இயேசுவை தூக்கி போய் எங்க வச்சுட்டாங்க. அது இந்நாள் வரையிலும் அங்க பேசிக் கொண்டிருக்கிறது. அதான் சொன்னார், என்னை குத்தின கண்கள் அப்படியா கண்டு புலமும். ஆமென். ஐயோ, இவர்தான் மெஸ்ஸையா, இவரை நாங்க காட்டி கொடுத்து விட்டோமே. ஆண்டவர் 2வது வருகையில வரும்போது அவரை பார்த்து அழுவாங்களாம். நான் மெஸ்ஸியா வரல, இன்னும் வரல, இன்னும் வரல, இன்னும் அந்த ரட்சகர் வரல, ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லப்பட்ட அந்த பரிசுத்தவான் வரல, தேவன் வரல நான் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா நீ வந்துட்ட, உங்களை நான் சிலுவையில் அறைஞ்சிட்டேன். எங்கள் நிமித்தம் நீ நொறுக்கப்பட்டாய், அடிக்கப்பட்டாய், ரத்தத்தை சிந்தினாய், துன்பப்பட்டப்பட்டாய், அவமானப்பட்டாய். ஆண்டவரே என்னை மன்னிச்சுன்னு வரும்போது அழுவானுங்களாம், புலம்புவானுங்களாம் யூதர். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன சொல்றார்? அவர்கள் பணத்தை வாங்கி கொண்டு தங்களுக்கு போதிக்கப்பட்டபடியே செய்தார்கள். இந்த பேச்சு யூதர்களுக்குள்ளே இந்நாள் வரைக்கும் இருக்கிற, இன்னும் நம்பாம இருக்கிறாங்க ஒரு குரூப். இல்ல இவர் இயேசு தேவன் இல்ல, இவர் மெஸ்ஸியா இல்ல, நம்ம எதிர்பார்த்து இவர் இல்ல, அவர் இல்ல, இவர் இல்லைன்னு இன்னைக்கு சாலமோன் கட்டின ஆலயம், பழைய ஆலயத்துக்கு முன்பதாக இந்த யூதர்கள், நீங்க காட்சில எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அந்த கட்டிடத்துல முட்டி கட்டிடத்தை அதே சாட்சி இடிச்சு ஜாபம் பண்ணிப்பானுங்க யூதர்கள். ஏன்னா இன்னும் வரலையே, இன்னும் வரலையே. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 9-10 உள்ள வசனங்களை வாசிப்பதை கேட்போம். வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே 16, 9, 10. 16, 9, 10. Mark is the சுவிசேஷம், Gospel of Mark chapter 16 verse 9 and 10. வாசிங்க. வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனே மரியாளுக்கு முதலாய் தரிசனமானார். பாருங்க, மகதலேனே மரியாளுக்கு தான் முதல்ல தரிசனம். அவர் யார முதல்ல பார்த்தாரு? பேசுமா யாரு? மகதலேனே மரியாள் ஆம்பளையா பொம்பளையா? பொம்பளைன்னு சொல்லுங்களேன், லேடின்னு சொல்லுங்களேன். அது கூட நான் சொல்லணுமா? பெண்ணுன்னு சொல்லுங்க. நான் பேசுனா ஈஸியா தானே புரியுது. ஓ, மகதலேனே என்ன பண்றாங்க? இப்ப நான் உங்ககிட்ட பேசுறதானே இல்லையா? என்ன சொல்றாரு? 9ஆம் வசனம், வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையில் இயேசு எழுந்த பின்பு. அவன் யார் முதல்ல சந்திச்சாரு? பேரை சொல்லுமா? பேர் இருக்குது இல்ல, பெண்ணு சொல்லுங்க, பேசுங்க அப்படியே. ஆமென். யார் அவங்க? இதை குறித்து நம்ம ஒரு வசனத்தை நம்ம எடுப்போம். வாரத்தின் முதல் நாள் அதிகாலையில் இயேசு எழுந்த பின்பு மகதலேனே மரியாளுக்கு முதல் தரிசனமானார். அவளிடத்திலிருந்து 7 பிசாசுகளை துரத்தியிருந்தார். அவன் புறப்பட்டு அவரோடு கூட இருந்தவர்களுக்கு துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கையில் அவர்களிடத்தில் போய் அந்த செய்தியை சொன்னார். பாருங்க, மகதலேனே பற்றி ஆண்டவர் பேசுறார். ஒரு பாவியை தான் முதல்ல கர்த்தர் சந்திக்கிறார். ஏன்னா அந்த பாவி தான் மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட இருக்கிறார். அவ்வளவு ஒரு விஷயம் பாருங்க இது இல்லையா? ஆண்டவர்களுக்கு 7 பிசாசு, முழுமையா உடல் முழுவதும் பிசாசு தான். எங்க சொல்லப்பட்டது? லூக்கா 8ஆம் அதுல மார்க் 8ஆம் அதிகாரம் 2வது வசனம் எடுங்க. மார்க் லூக்காவை எடுங்க. மார்க் 8ஆம் அதிகாரம் 2வது வசனம் பாருங்க. லூக்காவை பாருங்க. எதுல பாருங்க? 8:7 பாருங்க. 8:2 இதுல பாருங்க. டக்குன்னு பாருங்க.
இல்லைன்னா யாரும் எடுக்க முடியுமா? லூக்கா 8:2. 8:2 வாசிங்க. அவர் பெத்தேலே ஆவிகளையாகவும் வியாதிகளையாகவும் நீக்கி குணமாக்கி சில ஸ்திரீகளுக்கு 7 பிசாசுகள் நீங்கின. மகலேன் மரியாள் என்னப்பட்ட மரியாளும். 8ஆம் அதிகாரம், லூக்கா 8ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல மகலேன் மரியாள் யார் என்பதை வேதத்தின் மூலியமா கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். 8ஆம் அதிகாரம் 2வது வசனம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 2வது வசனம். அந்த பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகளும் 7 பிசாசுகள் நீங்கின மகதலேனாலும் என்னப்பட்ட மரியாளும் அங்கிருந்தார். எத்தனை பிசாசு? 7. முழுசா எல்லாம் பிசாசு இருந்துக்குதா? முழுமையா அசுத்த ஆவியில வாழ்ந்து கொண்டிருந்த அந்த பெண், பிசாசில் கட்டப்பட்டிருந்த ஒரு பெண், கர்த்தர் அவளை விடுதலை பண்ணினார். ஆமென். ஆனா எங்க இருந்தாவோ? கல்லறைகிட்ட இருக்கிறார். மனம் திருமண ஒரு பெண்ணை தான் முதல்ல கர்த்தர் சந்தித்தார். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. வேற யாரும் சந்திக்கலைங்க. எந்த 12 ஆண்டவர்கிட்ட இருந்த 11 சீஷர்கள் யாருன்னு வந்தாங்களா கல்லறைகிட்ட? இந்த அம்மா போய் சொன்ன பிறகுதான் அவங்க வந்தாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் உள்ள இருந்தாங்க, பயந்துன்னு இருந்தாங்க. ஏன்னா ஆண்டவருக்கு இந்த நிலைமை வந்துச்சு, நம்மளெல்லாம் ஈச விட்டுருவானா ரோமர் அரசாங்கம்? பிலாத்து விட்டுருவானா? ஏரோது விட்டுருவானா? தேவனுக்கு எந்த போராட்டம்? இப்போ யாரோ ஒருத்தர் தெருவில் ஒருத்தர் அடிக்கிறான்னு வச்சுக்கோ, அவனை சுற்றி இருக்கிற யாரோ விட்டுருவானா? போலீஸ்காரன் தேடுவான். அப்ப என்ன பண்ணுவான்? இப்போ எங்கனா போய் ஒழிஞ்சுக்குவான். அப்படிதான் ஒழிஞ்சிருந்தாங்க. அந்த பயத்துல ஆண்டவருக்கே இந்த நிலைமைனா அவரோடு கூட நமக்கு எப்பேற்பட்ட சிலுவை பாடுகளை கொடுப்பாங்களோ என்று எல்லாம் பயந்திருக்கும் போது தான் இந்த 2 பேர் அங்க இருக்கிறாங்க. இந்த விஷயத்தை அப்புறம் தான் போய் ஸ்ரீனிட்ட சொல்றேன். முழுமையாய் பிசாசு பிடித்திருந்த அந்த பெண், ஆமென், ஆண்டவர் முழுமையான ஒரு சுகத்தை அவர் கொடுத்தார். அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை தான் அவர் கல்லறையை தேடி வந்தார். நம்ம வாழ்க்கையில கூட, நம் வாழ்க்கையில எந்த அற்புத அடையாளங்களை கர்த்தர் செய்தாலும் கூட நம்ம எங்க வரணும்? முதல்ல தேவனுடைய ஆலயத்துக்கு வரணும், தேவனுக்கு நன்றி சொல்ல வரணும். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் ஆண்டவராகிய கர்த்தர் உயிர் தெழுந்த பிறகு 40 நாட்கள் உயிரோடு காணப்பட்டார். ஆமென். உயிர் தெழுந்தான் நம்ம சொல்றோம் இல்ல, அது என்ன சாட்சி, என்ன அத்தாட்சி? ஆக்ட்ஸ் சாப்டர் 1 verse 3. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அப்போஸ்தலர்களுக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களோடு பேசி அநேக தெளிவான நாளிலே திஷ்டாங்கங்களான அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராய் காணப்பட்டார். ஆண்டவர் உயிர் தெழுந்த பிறகு எத்தனை நாள் இருந்தார் அந்த உலகத்துல? 40 நாள். உயிரோடு 40 நாள் இருந்தார். நான் உங்களுக்கு தான் சொன்ன ஒரு கேள்வி. ஆண்டவர் உயிர் தெழுந்த பிறகு உயிரோடு இந்த உலகத்தில் 40 நாள் காணப்பட்டார். யாரெல்லாம் சந்திச்சார்? இது அடுத்த வாரம் எனக்கு சொல்லணும். எல்லாம் கடைசியில தான் இருக்கும். இப்ப அதெல்லாம் போனா 2 hour ஆயிடும். ஆமென். சொல்லுங்கம்மா. ஆமென். ஆண்டவர் உயிர் தெழுந்த போது யாரெல்லாம் சந்திச்சார், யார்கிட்டலாம் போனாரு, யார்கிட்டலாம் பேசினார்? எடுத்துக்கிட்டீங்களா? ஏன்னா இங்க சொல்றாரு இல்ல, என்ன சொல்றாரு? லூக்கா அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல அவர் பாடுபட்டு பின்பு 40 நாள் அளவும் தரிசனமாய். வெறும் அப்போஸ்தலர் மாத்திரம், யாருக்கு தரிசனமாயிருக்கிறார்? வாசிங்க. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவருடனே பேசி அநேக தெளிவான திரு சாஸ்திராங்கங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராய் காணப்பட்டார், காண்பித்தார். ஆகவே
இந்த 40 நாட்கள் யாரெல்லாம் அவர் சந்தித்தார் என்பதை நீங்க வீட்டுல உக்காந்து, ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. வீட்டுல உக்காந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க, அடுத்த வாரம் உங்களுக்கு ஹோம்வொர்க். புரியுச்சா? கேள்வி புரியுச்சா? 40 நாட்கள் உயிரோடு அவர் காணப்பட்டார். அப்ப அந்த 40 நாட்கள் வெறும் சீஷர் மாத்திரம் சந்திக்கல, எங்கெல்லாம் சந்தித்தாரு, சந்திக்கிற இடத்துலாம் என்ன வார்த்தைகளை பேசினாரு. ஒரு இடத்துல சொன்னாரு நீங்க வாழ்கனாரு. ஆமென். என்ன சொன்னாரு? இவங்கெல்லாம் பயந்து உள்ள இருக்கும்போது திடீர்னு உள்ள வந்து கர்த்தர் உள்ள வந்தோன்னு எல்லாம் பயந்தாங்க, நீ வாழ்கனாரு. ஆமென். அது நம்ம வாழணும் தான் அவர் சொன்னாரு. இன்னைக்கு ஊர்ல இருக்கிறவங்க நீ வாழ்கன்னு சொல்லுகிறாங்க. அந்த அம்மா வாழ்க வாழ்கன்றாங்க. யாரு? ஆண்டவர் நம்மளை பார்த்து நீங்க வாழ்கனாரு. யாரு சொன்னாரு? நம்மளை பார்த்து ஆண்டவர் நீங்க வாழ்க, உங்களுக்கு சமாதானம் சொல்லி இருக்கிறாரு. இந்த 40 நாட்கள் ஒரு 2 வார்த்தை உங்களுக்கு சொல்றேன் நான். இன்னும் அநேக யாரெல்லாம் சந்திச்சார் இதை குறித்து நீங்க அடுத்த வாரம் ஒரு பேப்பர்ல எடுத்து வந்து எனக்கு கொடுக்கணும். ஆமென். கொடுத்தீங்கன்னா அடுத்த ஈஸ்டருக்கு உங்களுக்கு எல்லாம் இது ஒரு வருஷம் நான் ப்ரிப்பேர் பண்ணல, எக்ஸாம் எல்லாம் ரெடி பண்ணல, ஆன்சர் எல்லாம் பார்க்கல, அடுத்த ஈஸ்டருக்கு உங்களுக்கு எல்லாம். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. சீரியஸாவே இருக்கிறார் சொன்னார். வேதத்தை மிக தெளிவாய் சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 5-11 வசனங்களை வாசிங்க. அப்போஸ்தலர், இது ரொம்ப அருமையான வசனம். இது வாசிங்க இந்த வசனம். 1 நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். சீஷருக்கு சொல்றார். சொல்லுங்க. அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி ஆண்டவரே இக்காலத்தில் ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திருப்பி கொடுப்பீர் என்று கேள்விப்பட்டார்கள். அதற்கு அவர் பிதானவர் தம்முடைய ஆதீனத்தினாலே வைத்திருக்கிற காலங்களையும் வேளைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சியாக இருப்பீர்கள் என்றார். இவைகளை அவர் சொன்ன பின்பு இவர்கள் அதாவது உயிர் தெழுந்த 40 நாட்கள் உயிரோடு இருப்பது போல காணப்பட்டார்களே. அவங்க பேசுற சீஷர்கள் கிட்ட, நீ எருசலேம் விட்டு வெளியே போயிடாதீங்க, உங்களுக்காக ஒரு தேற்றவாளனை நான் அனுப்புவேன், அவர் வந்து உங்களை அபிஷேகத்தினால் நிரப்புவார். அப்ப தைரியத்தோடு சுவிசேஷம் நீங்க அறிவிப்பீங்க. இந்த ஊரை விட்டு போகாதீங்க. ஆண்டவர் கொடுத்த கட்டளை. அடுத்த வசனம், இவைகள் அவர் சொன்ன பின்பு பாருங்க. முதல்ல இது ஒரு இன்ஸ்டன்ட் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், பிளஸ் பாயிண்ட் ஆயிடுச்சு. ஒரு இடத்துல வாழ்க்கைன்னு சொல்றாரு சீஷர்களை பார்த்து, ஒரு இடத்துல எல்லாம் பயந்து இருக்கும்போது உங்களுக்கு சமாதானம்ன்றார். சில இடத்துல மீன் பொறிச்சு கொடுக்குறாரு, அப்போ அவங்களுக்கு புரியல. கொஞ்ச நேரம் பொறுத்து புரிஞ்சுக்கிறான், இவர்தான் ஆண்டவர் புரிஞ்சுக்கிறாங்க சீஷர். என்ன சொல்றாரு? இவைகள் அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயிரை எடுத்துக் கொள்ளப்பட்டார். மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக் கொண்டது. அப்படி வாசிங்க. அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று கலிலேயராகிய மனுஷரே நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தில் நின்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுதி போனாரோ அப்படியே வானத்திலிருந்து மறுபடியும் இந்த உலகத்திற்கு வருவார். கைகளை தட்டி தேவன் நாமத்தை நாம் மகிமைப்படுத்த உற்சாகமா கை தட்டி. அவர் எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ மேகத்திற்கு வானத்திற்கு, அப்படியே அவர் வரப்போகிறார். அப்ப 2வது வருகை இருக்குதா இல்லையா? உயிரோடு இருக்கிறார். யாருக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு ஒருத்தர் வரல, அவர் வரலன்னு பரவாயில்ல. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. நம்ம அழைப்பு தான் கொடுப்போம். ஆமென். அது வேணாம்னு சொன்னா நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஏதோ ஒரு வந்தாங்க, ஒரு உற்சாகப்படுத்தி ஒரு செய்தியை கொடுக்கலாம் நம்ம சொன்னோம். ஆமென். நம்ம எப்போ தயாராகவே இருப்போம். எப்போ போய் யார் வச்சு திடீர்னு செய்வார் நமக்கு தெரியாது. அல்லேலூயா. ஒரு இடத்துல ஆண்டவர் அழைக்கிறார்னா
ஆமென். அல்லேலூயா. ஹalleluya. தேவனுடைய சித்தம் அது, தேவனுடைய சித்தம். நாங்கெல்லாம் ஊழியத்துக்கு வரும்போது ஒரு பாட்டு கொடுக்க மாட்டாங்களா? ஒரு சின்ன செய்தி, என் ஊழியத்தை நான் பாடியே முடிச்சிட்டாங்க பழைய சபையில். ஒரு செய்தி கூட கொடுக்க மாட்டாங்க, வெறும் பாடுறதுக்கு ஒண்டி அனுப்புவாங்க, பாடுறதுக்கு ஒண்டி அனுப்புவாங்க. பழைய நாங்கள் சபையில் இருக்கும்போது அங்கே அப்படிதான். ஆனால் ஒன்று மாத்திரம் தெரிஞ்சுக்குங்க, அவருடைய ஊழியம் பெரிய ஊழியம். ஆனால் பெங்களூர்லேயே முதல் முறையா அவர் சபையிலிருந்து ஒரு ஆள் வந்து ஒரு சபையை எடுத்து நடத்தினான்னு சொன்னார். நம்ம தான், வேற யாரும் கிடையாது. 40 வருஷம் அவங்களெல்லாம் ஊழியம் செய்திருக்கிறாங்க, 50 வருஷம் அவர்களும் ஊழியம் செய்திருக்கிறாங்க, 30 வருஷம் அவர்களெல்லாம் போவாங்க ஊழியத்துக்கு. ஆனா அதன் மாதிரி இருந்த கர்த்தர் எனக்கு தான் முதல்ல ஒரு சபையை கொடுத்தார். இப்பதான் நிறைய பேர் தொடங்கிட்டாங்க. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம பொறுத்திருந்தோம், ஊழியத்தை செய்யணும், ஊழியத்தை செய்யணும், ஊழியத்தை செய்யணும். எத்தனையோ இடத்துல சபையில நான் பாடுவேன், வர்ஷிப் பண்ணுவேன், சீட் அனுப்புவாங்க, போதும் நிறுத்துவாங்க. எரிச்சலின் ஆவிகள் ஏன்னா முன்னுக்கு வந்துடுவானே. இன்னைக்கு எல்லாம் நினைச்சுங்கெல்லாம் அங்கேயே தாங்கிறாங்க. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு எதனா யூடியூப் பார்க்க, ஒரு யூடியூப் நம்ம யூடியூப் விடுறோம், வேத வசனங்களை சொல்றோம், ஃபேஸ்புக்ல போடுறோம். அநேக இடங்களில் கர்த்தர் கொண்டு போனார்னா சொல்லுவாங்க, உங்க ஊழியம் 40 வருஷமா கேட்குவாங்க. எத்தனை வருஷம் ஊழியம் செய்றீங்கன்னு? 40 வருஷமா நீங்க ஊழியம் செய்றீங்களா பாஸ்டர்னுவாங்க. நான் வெறும் 12 வருஷமா. இல்லையே பாஸ்டர், நீங்க பேசுறது பார்த்தா ஒரு 45 வருஷம் 40 வருஷம் ஊழியம் செய்த மாதிரி கர்த்தர் பயன்படுத்துறாங்க. ஆமென். என்ன சொல்றாரு? வாசிங்க இந்த வசனத்தை. கலிலேயரே, மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தில் நின்று வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக போனாரோ அப்படியே மறுபடியும் இந்த உலகத்திற்கு அவர் வருவார். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. சொல்லுமா, சிரிப்பாங்க. இந்த யூடியூப் பார்க்கறதுலாம் சிரிப்பாங்க. இந்த பாஸ்டர் சொல்றாரு, ஒண்ணு கூட அல்லேலூயா சொல்ல மாட்டேங்குது, ஸ்தோத்திரம் சொல்ல மாட்டேங்குது. திரும்ப ரோட்ல போயிட்டு யாருன்னா கேட்டு அல்லேலூயா சொல்லுவேனா? சொல்லுவேனா? நீங்க ஸ்தோத்திரம் பண்ணனா கூட நான் கவலைப்பட மாட்டேன். ஆனா எல்லாம் இங்கதான் நம்ம பேசுவோம். தேவன் நாம மகிமைப்படும்படிக்காக தான் நாம் இந்த இடத்துல வந்து இருக்கிறோம். அவர் செய்த அற்புதங்கள், அவர் செய்த அடையாளங்களை நாம் சொல்லும் பொழுது நம்மளை அறியாமலே பரிசுத்த ஆவியானவர் அல்லேலூயா சொல்லும்படி கர்த்தர் கிருபை தருவார். எப்போ சத்தியத்துக்குள்ள இருக்கிறாங்களோ, பரிசுத்த ஆவிக்குள்ள இருக்கிறாங்களோ, ஆமென். இந்த தூக்க கண்கள், கோட்டுவாய் கண்கள், எப்போ போகலாம், சீக்கிரம் மீட்டிங் இருக்குது, அங்கே போனோம்னா எங்கே போனோம்னா அதுக்கு ஒன்றுமே புரியாது. இப்போ நான் பேசுறது ஒன்றுமே புரியாது. அது என்னங்களாம் எங்கே இருக்குது? சிந்தனையில் இருக்குது, சிந்தனையிலே இருக்குது. நான் நிறைய முடிச்சோம், நீங்க விட்டுட்டு வந்தீங்க எல்லாத்தையும். சபை என்பது ஆராதனை செய்வதற்கு தான், ஆனால் சத்தியத்தை கேட்பதற்கு. வெறும் சத்தியத்தை கேட்பதற்கு மாத்திரம் இல்ல, சத்தியத்தின் பிரகாரம் நடப்பதற்கு. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. நியாய பிரமாணத்தை விசுவாசத்தை காட்டிலும் நியாய பிரமாணத்தின் செய்வது கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கிறது. இந்த வார்த்தையை நான் ஏற்று நம்புறேன். ஆனா அதன்படி நடக்கிறது தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நீங்க இதெல்லாம் நீங்க செய்திகளை கேட்கறீங்க, வாரம் வாரம் செய்திகளை கேட்கறீங்க, நடைமுறையில அது இருக்கிறதா? ஆண்டவரே, நான் 7 நாளும் வாழை போன ஆண்டவரே, அங்க போன ஆண்டவரே, இந்த உபவாசம் கூட போன ஆண்டவரே, எங்க போன ஆண்டவரே, இங்க போன ஆண்டவரே, ஆமென், இங்க போன ஆண்டவர், எல்லாம் போனையா? நடந்தையா? சத்தியத்தின்படி நடந்தையா? அந்த போதகர் சொன்னாரு, சத்தியத்தை இப்படி நடக்கணும், அப்படி நடந்து சொன்னாரு, நடந்தையா? ஆமென். கடைசி வருகிற நாட்களில கர்த்தர் ஆராதனை குறித்து அவர் பேச போறது கிடையாது. அந்நிய பாஷை குறித்து நீ பேச போறது கிடையாது. நீ ஆடி பாடி குதிக்கிறதெல்லாம் ஆண்டவர் கேட்க போறது கிடையாது. சத்தியத்தை நடந்தையா? சத்தியம் இது பேர் என்ன சொல்லுங்க? இது ஆராதனை புக்கா? இது வர்ஷிப் புக்கா? இது அந்நிய பாஷை புக்கா? இது குதிக்கிற புக்கா? இது சத்திய வேத வார்த்தை. சத்திய வேத வார்த்தை. நீங்க அநேக சபைகள்ல ஆடல் பாடல் துதிதான் அதிகமா இருக்கிறத தவிர தேவனுடைய வார்த்தை இல்ல. தேவனுடைய வார்த்தை முக்கியத்துவம் கொடுக்கிறது இல்ல. ஆராதனை நல்லது, ஜெபிக்கிறது நல்லது. ஆமென்.
இந்த ஆராதனை எதுக்காக நடத்துறாங்க தெரியுமா? நம்ம இதயத்தில் இருக்கிற அநேக கசுகளெல்லாம் வெளியே போகணும், இந்த இதயம் பரிசுத்தமாகணும், காலையா இருக்கணும். அப்ப தேவனுடைய வார்த்தை பேசணும், நம்ம என்ன பண்ணணும்? அந்த வார்த்தையை உள்ள போய் வைக்கணும். அதுக்குதான் ஆராதனை நடத்துறது. பல விதமான காரியங்கள், சிந்தனைகள், உலக காரியங்கள் இதயத்துல வைத்துக் கொண்டு நீ என்னதான் தேவன் வார்த்தை பேசணும், அது உள்ள போய் ரீச் ஆகுமா? முதல்ல அந்த பைப்பெல்லாம் என்ன பண்ண கழுவணும், அப்பதான் ஃப்ரெஷ்ஷா வரும் தண்ணி. முதல்ல அப்பதான் வரும். ஆராதனை முக்கியம். ஆனா ஆராதனையே தான் சபை இது சர்ச்சுன்னு யாரும் சொல்லிடக்கூடாது. சத்தியத்துக்கு இடத்தை கொடுக்கணும். கடைசி நாட்களில சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்கள் அதே பேர் இருப்பாங்க. ஆமென். இந்த இடத்துல நிறைய சத்தியம் பேசினாதான் ஒருத்தரோட காணாம போயிட்டாங்க இந்த இடத்துல. ஆமென். ஆண்டவர் சொல்றாரு பாரு, ப்ராபர்ஸ் சாப்டர்ல சொல்றாரு பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, அதாவது நீதிமொழிகள்ல 5ஆம் வசனத்திலே நான் நினைக்கிறேன், 5ஆம் வசனம் 11வது வசனம். ஏன் போதகர் வார்த்தையை பேசுறாங்க? ஏன் கர்த்தருடைய வார்த்தை ஜனங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் சொல்றாங்க? அந்த ஏற்றுக்கொள்ளாம போன ஜனங்கள் கடைசி நாட்களில் என்ன ஆவாங்க? என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நீதிமொழிகள் Proverbs chapter 5 verse 11. முடிவிலே உன் மாமிசமும் உன் சரீரமும் உருவழியும் போது நீ துக்கித்து. லாஸ்ட் எண்ட் வந்துச்சு. என்னடா இந்த பாஸ் எப்ப பாரு சத்தியப்படி நடக்கணும் 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 நடக்கணும். கர்த்தர் ஒரு வார்த்தை உணர்த்துறாங்கன்னா நீங்க சிந்திக்கணும். ஆமா, என் பையன் இப்படி தவறு பண்றான், நான் தவறு பண்றேன், என் குடும்பம் தவறு பண்றேன், நான் வார்த்தை தவறா பேசுறேன், நான் மாத்திக்கணும். அதுதான் இங்க டீச்சிங், வேற எதுக்கும் இல்லை. மன திரும்புதல் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த உலகத்துல ஆண்டவர் ஞானஸ்தானம் பெற்ற உடனே அவர் வாயில முதல்ல பேசின வார்த்தை மன திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. நம்ம இடத்துல மன திரும்புதல் தான் கேட்கிறார். அப்ப அந்த மன திரும்ப நம்ம கிட்ட இருந்து வரணும்னா நமக்குள்ள சத்தியம் இருக்கணும். ஆமென். சத்திய போதிகள் தான் சபைகள். இந்த சத்தியத்தை கேட்கிற ஜனங்கள் மனம் திரும்பி வாழ்வதுதான் சபைகள். ஆமென். என்ன சொன்னார் போனா நம்ம வாழ்க்கை திரும்ப மறுபடியும் வாழ்ந்துனே போயிடலாம்னாக்கா அப்ப இந்த உலகத்துல நீ சர்ச்சுக்கு போய் என்ன புரியணும், ஆண்டவர் சொல்லி என்ன புரியணும், ஆண்டவர் சொல்லி என்ன புரியணும். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க என்ன சொல்றாரு பாருங்க, நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. முடிவிலே உன் மாமிசமும் உன் சரீரமும் உருவ வழியும் போது நீ துக்கித்து ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே. எப்போ என் பையன் குடிக்காரன்னு சொல்லிட்டியா, என் பையன் அதெல்லாம் நீ சொல்லிட்டியா, இனி நான் சபைக்கு இதெல்லாம் கேட்டு கேட்டு பைத்தியம் பிடிச்சிது என் சபையில். அந்த மாதிரி ஜனங்கள்லாம் வந்தாங்க சபைக்கு. சில பேர்லாம் சொந்தக்கார மாதிரியே நான் பார்த்துட்டாங்க, ஒரு ஊழியக்கார மாதிரி பார்க்கல. சொந்தம் வேற, பாஸ்டர் வேற, ஊழியர் வேற, எல்லாம் ஒன்னா சேர்த்துட முடியுமா? சேர்த்துட முடியுமா? கடந்த வாரம் என்ன சொன்ன, 23 நீதிகள் 23:13 பரம்பு எடுத்து அடியினார் கர்த்தர். அவன் சாவுக்கு போயிடக்கூடாது, மரணத்துக்கு போயிடக்கூடாது, பாதாளத்துக்கு போயிடக்கூடாது. அதுதான் சொன்னார். கடைசி வார்த்தை நான் பேசுவேன். கடைசியில ஐயோ தேவனுடைய வார்த்தை நான் விட்டுட்டேனே. வாசிங்க 12வது வசனம். ஐயோ 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 வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினதே, என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாயாமலும் போனேனே. சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறைய எல்லா தீமைக்குள்ளானேனே என்று முறையிடுவார். என்ன சொல்றாரு பாத்தியா? சாகும்போது நினைக்குவானா, எப்போ எப்போ சாகும்போது சாகும்போது நினைக்குவானா, போதகரை நினைக்குவானா, சத்தியத்தை நினைக்குவானா, சபையை நினைக்குவானா. ஏன் நம்ம அவ்வளவு தூரம் போனோம்? சத்தியம் ரொம்ப முக்கியம். பழைய ஏற்பாடு ஆண்டவர் சொல்ல, நான் நடிப்பேன், நொறுக்கப்படுவேன், ஆனா உயிர் தெழுவேன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உயிர் தெழுந்தார் என்பதை நாம் பார்த்தோம். அப்போஸ்தலர் 1:5-11. தானியேல் புத்தகம் 7ஆம் அதிகாரம்
13:14 தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் தானியேல் மூலமாய் கர்த்தர் எழுதுகிறார். தானியேல் புத்தகம், Daniel chapter 7 verse 13 and 14. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க வேதத்துல. தானியேல் புத்தகம் 7ஆம் அதிகாரம். பரிசுத்தவானாகிய ஒருவன் பேச கேட்டேன். அப்பொழுது வேறொரு பரிசுத்தவான் பேசுபவரை நோக்கி 7ஆம் அதிகாரம் 13வது வசனம். ராத்திரியிலே தரிசனங்களிலே நான் பார்த்து கொண்டிருக்கையில், அதாவது தானியேல் ஒரு தரிசனத்தை காண்பிக்கிறான். அந்த வசனத்தை நான் பேசுறேன், வாசிங்க. ராத்திரி தரிசனங்களிலே நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களோடு வந்தார். அவர் நீண்ட ஆயுள் உள்ளவர். இம்மட்டும் வந்து அவர் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார். சகல ஜனங்களும் ஜாதியாரோடும் பாஷைக்காரோடும் அவரை சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜ்யமும் கொடுக்கப்பட்டது. அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவமும் அவருடைய ராஜ்யம் அழிவுமாய் இராது இருக்கும். 14வது வசனத்தை வாசிங்க, மறுபடியும் 13 வாசிங்க. ராத்திரி தரிசனங்களிலே நான் பார்த்து கொண்டிருக்கை, இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களோடனே வந்தார். மேகம் வானத்திலிருந்து அவர் வந்தார். மனுஷகுமாரனா யார் இந்த உலகத்துக்கு வந்தாரு? கர்த்தராகிய தேவன், ஆண்டவராக இயேசு. உயிர்த்தெழுதல் குறித்து தானியேல் எழுதுகிறான் இந்த இடத்துல. சரி, ஆண்டவர் உயிர்த்தெழுந்துட்டாரு. நமக்கு ஒரு அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்துட்டு போயிருக்கிறார். போனாரா இல்லையா? சும்மா போல. போகும்போது அவர் சும்மா போல. உயிர்த்தெழுந்தாரு. சீஷர்களை பார்த்து எருசலேமை விட்டு வெளியே போகாதீங்க, இன்னும் நீங்க பயந்து வாழாதீங்க. எப்போ பரிசுத்த ஆவியார் உங்களுக்குள்ள வரும்போதுதான் நீ அதிகாரத்தோடு தேவனுடைய வார்த்தை பேச, பயம் இல்லாம. ஆமென். அல்லேலூயா. அவர் இல்லைன்னா நம்ம பேச முடியாது. நமக்குள்ள ஒரு பயம் வரும். ஆனா அவர் நமக்குள்ள இருந்தாருன்னா எப்பேற்பட்ட பயமான காரியங்கள் வந்தாலும் கர்த்தர் நம்ம பேச வைக்கலாம். நீங்க எல்லாம் பயப்படுறீங்க. இப்ப நீங்க எல்லாம் தேவனுடைய வார்த்தை பேசணும்னா இங்க இருங்க. உங்களுக்காக ஒரு தேற்றுவாள் நான் அனுப்புறேன். உங்களை அவர் அபிஷேகத்தினால் நிரப்புவார். அப்ப அதிகாரத்தோடு, வல்லமையோடு, தைரியத்தோடு சுவிசேஷத்தை அறிவிக்க உங்களை கர்த்தர் அனுப்புவார். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் மேகங்கள் மேல் எடுத்துக் கொள்ளப்படுவார். நம்ம ஏற்கனவே வாசித்தோம் இல்லையா? அதேதான் ரெவல்யூஷன் சாப்டர் 3 verse 7. வெளிப்படுத்தினர் 11ஆம் அதிகாரம் 7வது வசனம். மேகங்கள் மேல் எடுத்துக் கொள்ளப்பட்டார் சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? மேகங்களுடனே வருகிறார். கண்கள் யாவும் அவரை காணும். அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். பூமியின் கோத்திரத்தார் எல்லோரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். மறுபடியும் அவர் வராருன்னு சொன்னார் இல்ல? யூத ஜனங்களுக்காக கொடுக்கப்பட்ட தரிசனம், யோவான் மூலியமாய் சொல்லப்பட்ட தரிசனம். மறுபடியும் அவர் இந்த உலகத்திற்கு வருவார். குத்தின யாவும் கண்கள் அவரை பார்த்து புலம்புவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் போகும் பொழுது நமக்கு பலவிதமான அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்து போயிருக்கிறார். அந்த அதிகாரம் தான் இந்த பூமியில பெரிய அற்புத அடையாளங்களை கர்த்தர் நம்மத்தில் அவர் செய்கிறார். அப்போஸ்தலர் மத்தேயு 28ஆம் அதிகாரம் 16 இருந்து வாசிங்க. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் தான். Matthew chapter 28 verse 16 to 20. Matthew chapter 28 16 to 20. 11 சீஷர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்கள் குறித்திருந்த மலைக்கு போனார்கள். அங்கே அவர்கள் அவரை கண்டு. ஆமென். இதெல்லாம் இந்த 40 நாள் நடக்குது. 40 days இங்க நடக்குது. 40 நாளா இந்த உயிரோடு காணப்பட்டார் இல்லையா? அது இது ஒரு சீஷர் சொல்ற வாசிங்க. 11 சீஷர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். சிலரோ சந்தோஷப்பட்டார்கள். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்கள் ஞானஸ்நானத்தை கொடுத்து நான் உங்களுக்கு
யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி. ஐயா என்ன சொல்றாரு பார், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட வார்த்தை யாவும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. போகும்பொழுது நம்ம எல்லா அதிகாரத்தை கொண்டு போயிருக்கிறார். அந்த அதிகாரம் நம்ம பயன்படாம நம்ம வச்சிருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. எப்படி அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அதே போல் மறுபடியும் மேகனா இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா எவன் இருக்கு. எப்படி அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே மறுபடியும் அவர் அங்கிருந்து வருவார். வாசு முதல் அதிகாரத்தில் வாசு அவர் போகும்பொழுது எல்லா அதிகாரத்தையும் கர்த்தர் கொடுத்து போயிருக்கிறார். ஒரு கால சில சகோதரி அங்க இருந்திருக்கலாம். நீங்க ஞானஸ்நானம் எடுத்து தேவனுடைய அபிஷேகத்தை பெற்று இன்னைக்கு அவங்க இயேசு நாமத்துல அவங்க கையில வச்சு விசுவாசத்தோடு ஜெபித்தா இங்க சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை அதிகாரங்களையும் கர்த்தரை கொண்டு பயன்படுத்துவார். ஆமென். அப்பதான் ஒரு வித்தியாசம் தெரியும். இங்க இருந்து ஒண்ணுமே இல்லையா, இப்போ இவங்க எல்லாம் நம்ம ஜெபிக்கிறாங்க. ஏன்னா அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளும் சீஷராக்கி. ஆமென். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம். அதான் நம்ம செய்திருக்கிறோம். நான் இன்னைக்கு செய்யறேன், நாளைக்கு நீங்க செய்யுங்க. அந்த அதிகாரத்தை யார் கொடுத்தது நமக்கு? கர்த்தராகிய தேவன் நமக்கு கொடுத்தார். அல்லேலூயா. அது எங்க இருந்து வந்தது? நமக்கு பரலோகத்திலிருந்து வந்தது. பரலோகத்தின் அதிகாரத்துல நாம் பிள்ளைகளுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறோம். அப்ப பரலோகத்தின் அதிகாரத்துல நாம் ஞானஸ்நானம் குழந்தைகளுக்கு பிள்ளைகளுக்கு நாம் கொடுக்கும் போது ஆமென், பரலோகத்திலிருந்து அவங்களுக்கு ஆசீர்வாதம் வந்து தங்கும். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் உயிர்த்தெழுந்து தருப்பார். இன்னொன்று படிங்க, லூக்கா 24:30-31 என்ன சொல்றாரு பாருங்க. அவர் பரலோகத்துக்கு போவதற்கு முன்பதாக நமக்கு எல்லா அதிகாரத்தையும் கர்த்தர் கொடுத்தார். எல்லோரும் சீஷராக்குங்க, எல்லோருக்கும் ஞானஸ்நானத்தை கொடுங்க, எல்லாத்தையும் மிதிக்கிற அதிகாரத்தை நான் அவங்களுக்கு கொடுப்பேன் கர்த்தர் சொன்னார். இன்னொன்னு அவர் செய்தார். பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக லூக்கா 24:30-31 உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது வாசிங்க. அவர்களோடு கூட அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து 24:30-31 அவர்களோடு அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியில அவர் நம்மோடு பேசி வேத வாக்கியங்களை நாம் விளக்கி காட்டின பொழுது நம்முடைய இது நமக்குள்ள கொழுந்து விட்டு எரியவில்லையே. ஒரு தரிசனத்தை அவர் காண்கிறார் கர்த்தர். ஒருத்தர் இப்பதான் கொஞ்சம் லேட்டா வர. ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. 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 ஆண்டவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். பாருங்க, என்ன பாருங்க, இந்த குழந்தைய பாருங்க முதல்ல. ஆமென். ஆண்டவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் இல்லையா? இப்ப அவர் மேல இருக்கிறார். எங்க இருக்கிறார் என்பதை குறித்து வேதத்தின் மூலியமாய் கர்த்தர் நமக்கு அவர் வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்துதல் 1ஆம் அதிகாரம் 13-20 உள்ள வசனங்களை வாசித்து விட்டு நாம் முடிக்க போகிறோம். ரெவல்யூஷன் சாப்டர் 1:13-20, அதாவது 13-20 வாசிங்க. அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே ஆண்டவர் எங்க இருக்கிறார்? இப்போ ஆண்டவர் போயிட்டார். ஆண்டவர் எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ மறுபடியும் அப்படியே மேகத்திலிருந்து வரப்போகிறார் என்பதை வேதத்தில் வாசிக்கிறோம். இப்போ அவர் எங்க இருக்கிறார்? வெளிப்படுத்துதல் 1ஆம் அதிகாரம் 13-20 உள்ள வசனங்களை வாசித்து நாம் ஜெபிப்போம். அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சத்தை கட்டியிருந்த மனுஷகுமாரன்
மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை கண்டேன். அவருடைய சிரசும் மயிரும் வெண் பஞ்சை போலவும் உறைந்த மழையை போலவும் வெண்மையாய் இருந்தது. அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலையாய் போல் இருந்தது. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கல போல் இருந்தது. அவருடைய சத்தம் பெரும் வெள்ளத்தை இரைச்சலை போல் இருந்தது. அவரது வலது கரத்தாலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருப்புள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது. நான் அவரை கண்டபோது செத்தவனை போல் அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவருமாய் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்படியே மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். வாசிங்க. மரித்தாலும் பாதாளத்துக்குரிய திறவுகோலை உடையவனாய் இருக்கிறேன். நீ கண்டவைகளை இருக்கிறவைகளும் இவைகளுக்கு பின் சம்பவிப்பவைகளும் எழுது. என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் சுத்தவிளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபையின் தூதர்களா? நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளா? ஆமென். அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த பிறகு அவர் பரலோகத்தில் இருக்கிறார் என்பதை வேதத்தில் நாம் பார்க்கிறோம். ரெவலேஷன் சாப்டர் 1 verse 13 to 20. உயிர்த்தெழுந்துட்டாரு, சீசர்லாம் சொல்லிட்டு மேலே போயிட்டாரு. இப்போ அவர் எங்க இருக்கிறார், எந்த இடத்துல இருக்கிறார், அதுதான் நம்ம ரெவலேஷன் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதுல 18வது வசனத்தை வாசிங்க. மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலோ உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்குரிய உடையவனாய் இருக்கிறேன். நீ கண்டவைகளை இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின் சம்பவிப்பவைகளையும் எழுது. ஏன்னா இன்னும் நம்பாதவங்க யூதர்களே காசு கொடுத்து தூக்கி போயிட்டாங்க. அவர் எங்க மறைச்சு வச்சிருக்கிறாங்க, அவர் உயிர் தெரியல. அதனால யோவான், நான் கொடுக்கிற அந்த தரிசனத்தை எழுது, இந்த உலகம் முழுவதும் எல்லாம் படிக்கட்டும். ஆமென். அல்லேலூயா. நீ கண்டவைகளை இருக்கிறவைகளையும் இவைகள் பின்னும் சமயங்களும் எழுது. என் வலது கரத்தில் நீர் கண்ட 7 நட்சத்திரங்களில் ரகசியத்தையும் 7 பொன் குத்துவிளக்கின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளும் தூதர்களாம். நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம். ஆமென். எல்லாம் போய் சொல்லு, எல்லாத்தையும் போய் சொல்லு. ஏது இன்னும் கூட அவர் தூக்கிட்டு போயிட்டாங்க, காசு கொடுத்து எடுத்துட்டு போயிட்டாங்க. ராவில தூக்கிட்டு இருக்கும் போது கதிரையை உடைச்சு அப்படியே தூக்கிட்டு போயிட்டாங்க. சொன்னாங்களா இல்லையா? இவங்களுக்கெல்லாம் சொல்லு, நான் மேல இருக்கிறேன், நான் உயிரோட இருக்கிறேன். இவங்களுக்கு போய் சொல்லு, எல்லாம் எழுது, நான் உயிர் தெழுந்து நான் பிதாவின் வலது பக்கத்து நான் சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. உயிர் தெழுதலை குறித்து 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 12 to 23 வசனங்களை நீங்க வீட்டுல போய் வாசிங்க. இந்த உயிர் தெழுதலை குறித்து பவுல் எழுதுகிறான். தேவனுடைய ஊழியத்தை நிந்திச்சவன், இயேசு நாமத்தை யாரெல்லாம் அறிவிக்கிறார்களோ அவங்களை நான் நிந்திச்சவன், சபையை நிர்மலமாக்குனவன், இயேசு உயிர் தெழவில்லை என்று சொல்லிக் கொண்டிருந்த பவுல் உயிர் தெழுதல் குறித்து எழுதான். நீங்க வீட்டுல போய் வாசிங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் இந்த உயிர் தெழுதலை குறித்து, ஆண்டவர் உயிர் தெழுதலை குறித்து எழுதுகிறான். ஆகவே நம்ம வேதத்துல பார்த்தது போல கடைசியா ஒரு வருஷம் சொல்லி நான் முடிக்கிறாரு. ஏசாயா 25ஆம் அதிகாரம், ஐசாயா 25 verse 8 and 9 வாசிங்க. முடிச்சிடறேன். அந்த கன்க்ளூஷன் நான் பண்றேன். முதல் வசனத்தை அதுதான் எடுத்தேன், முடிக்கிறேன். அதே வசனத்தை நான் முடிக்கிறேன். வாசிங்க. ஐசாயா chapter 25 verse 8 and 9. அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களில் இருந்து கண்ணீரை துடைத்து, உயிர் தெழுந்த நிமித்தம் எல்லா முகங்களிலிருந்து கண்ணீரை துடைத்து, தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன், இவர் உயிர் தெழுந்ததான் நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார். இவரே கர்த்தர்,
இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் களி கூர்ந்து மகிழ்வோம் என்று என்று சொன்னார்கள். ஆமென். அல்லேலூயா. உயிர்த்தெழுதலை குறித்து ஏசாயா 25ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த வார்த்தை கர்த்தராகிய தேவன் புதிய ஏற்பாட்டில் நிறைவாய் செய்து முடித்தார். கைகளை தட்டி தேவன் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். மத்திய 28ஆம் அதிகாரத்தில் கடைசி 4-5 வசனங்களை வாசிக்கும் பொழுது நாம் சீஷர்களாய் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் நிற்கிறோம். ஆமென். நாம் எல்லாம் தேவனுடைய சீடர்கள். அவர் ஏற்றுக்கொண்ட நாம் அவர் ஏற்றுக்கொண்டோம். அதனால் அவருக்கு நாம் சீஷர்களாக இருக்கிறோம். நமக்கு சீஷர்களாக இருக்கிற நீ நாம நமக்கு கொடுத்த அதிகாரத்தை நாம் பார்த்தோம். ஆமென். அவர் இந்த உலகத்திற்கு மேலே போகும் பொழுது பெரிய ஒரு அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்து போயிருக்கிறார். உயிர் தெரிந்த பிறகு கர்த்தர் எங்கே இருக்கிறார் என்பதை வேதத்தின் மூலமாக அறிந்தோம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்துல அந்த தேவ தூதர்கள் என்ன சொன்னாங்க? அவர் எப்படி மேகத்திற்கு மேலே எப்படி அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே அவர் மறுபடியும் இந்த உலகத்திற்கு வருவார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, கர்த்தராகிய தேவன் இந்த நாளிலும் கூட உயிர்த்தெழுதலை நாளை நினைத்து சிந்திக்கும்படி இப்படி வார்த்தைகளை கேட்கும்படி எங்களை கொண்டு வந்தீர்கள். அதற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, எங்களை தொடர்ந்து உம்முடைய நாமத்தில் நீர் பயன்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா.